ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. மாற்றங்களை, அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிற ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலும் 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார். அதாவது 90 நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்னைக்கு அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை நிமித்தமாக வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சனி இருக்கார், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் விஸ்வாவசு சித்திரை மாதத்தில் ராகு கேத்துவின் பெயர்ச்சி வேற வருது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சித்திரை மாதத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். தொழிலில் மூலியமாக பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கவர் 8ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 8ஆம் இடத்துல வந்து ராகு, சனி 2 பேர் இருக்கா. இதை தவிர பார்த்தாலேயானால் இது 2ஆம் இடத்துல கேத்து போவான். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் 26/4/2025, அதாவது சித்திரை மாதம் ஒரு 12-13 நாளைக்குள்ளே வந்து ராகு கேத்து பயிற்சியும் ஆயிடுறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கு, 12ஆம் அதாவது 2ஆம் இடத்துல கேத்து இருக்கு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால நீச்சப்பட்டதுனால கவலைப்பட தேவையில்லை. நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 4-11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமாக புதன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோட நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகம், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் நீச்சப்படுறார். அதாவது 10ஆம் அதிபதி ராசியில நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அவரே 5க்கும் அதிபதி. குழந்தை பிராப்திக்கு சற்று தடங்கள் இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழறதன் மூலியமாக குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாச கடைசியில தான், அதாவது என்ன சொல்றது, ஒரு 10ஆம் தேதி, அதாவது 11/5/2025 28 தேதிக்கு தான் வந்து குரு மாறுறார். அதனால வந்து வைகாசி மாசத்துக்கு முன்னாடி, அதாவது சித்திரை மாசத்தினுடைய கடைசி 28ஆம் தேதி அன்னைக்கு மாறுறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த மாதம் மொத்தம் வந்து கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சொன்னால் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 22/4 24/4, அதாவது 22, 23, 24 ஏப்ரல் 2025 இந்த 3 நாட்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுப்பார். அதை தவிர பார்த்தேனால் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற சாவகாசம் தேவையில்லை. ஏன்னா சப்தமாதிபதியே 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை, நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொறுமையாக நடக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம் அப்படின்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 9-11 பரிவர்த்தனை, தந்தையின் மூலியமாக அதீத லாபம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தி இருக்கும். சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வருமானம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் கையில் உண்டான கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஓட்டுறதுல. அதை தவிர தேவையற்ற பழக்க வழக்கங்களை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றது 22/4, 23/4, 24/4 இந்த 3 நாட்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அவரை போய் ஒரு 2 தடவை வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தியில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், ராகு கேத்துவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதுவும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் கடகராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வந்து நீங்கள் பேசுறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சித்திரை மாதம் ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது.